கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளையில் ஏசாயா 40வது அதிகாரத்திற்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பிரியமானவர்களே, ஒரு ட்ரெயினுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் வருது. ஒரு டாக்டருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு டாக்டர் வாரார். ஒரு ரேஷன் கடையில் போய் மளிகை சாமானுக்காக, அரிசிக்காக, எண்ணெய்க்காக காத்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா எண்ணெய் கிடைக்குது, அரிசி கிடைக்குது. அதுல சிலர் ஏமாற்றம் அடையும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஏசப்பாவுக்கு காத்திருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். புது பலன். அனுதினமும் அவருடைய பலன் நமக்கு அவசியம். நேற்றைக்கு கூட நான் ஆண்டோடைய பலனை குறித்து, கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கிறார் என்று நேற்றைக்கு கூட நான் சொன்னேன். அப்ப தேவனுடைய பலன் என்பது மனுஷனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. என்னால் ஆகாத ஒரு காரியத்தை, என்னால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஆண்டவருடைய பலன் வேண்டும். அதான் தேவனுடைய பலன், தேவ பலன். இந்த புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புது பலனை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருந்து சோர்ந்து போயிடுறீங்களா? அதுல வெறும் புது பலன் மாத்திரம் சொல்லப்படவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன கழுகுகளை போல செட்டைகளை அடித்து? ஏன் ஒரு காக்காவை போல, ஒரு மைனாவை போல, ஒரு குருவியை போல என்று சொல்லப்பட்டிருக்கலாமே? அது ஏன் கழுகுகளுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது? கழுகுதான் மிக உயரமாக பறக்கக்கூடிய ஒன்று. மற்ற எல்லா பறவைகளை பார்க்கலாம் அதிகமான உயரத்துல பறக்கக்கூடியது கழுகு. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லுகிறது. அந்த கழுகின் செட்டையை குறித்து நாம் வேதத்துல படிக்கிறோம். உபாகமத்துல படிக்கிறோம். கழுகின் செட்டை சுமக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளின் மேல் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. செட்டைகள், கழுகின் செட்டைகளுக்கு சுமக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்களா? நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன் நான் காத்திருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்க மாட்டோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். 2வது, கழுகின் செட்டையை அவர் நமக்கு கொடுக்கிறார். கழுகின் செட்டை பாரங்களை சுமக்க, குடும்ப பிரச்சனைகளை சுமக்க, போராட்டங்களை சுமக்க, இதெல்லாம் சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மற்றவர்களுடைய பாரங்களை சுமக்க, இது சுமக்கக்கூடிய ஒரு பலன். எதுல? கழுகின் செட்டை. கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து அந்த பாரத்தை சுமக்கும் போது, அந்த செட்டையில சுமக்கும் போது கழுகு உட்கார்ந்துறது இல்ல, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கணும், இல்ல இருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சியில அப்படியே இருக்கணும். ஏசப்பாவை குறித்து இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது போதும் என்கிறதான இந்த அனுபவத்தோட இருக்கிறதுக்கு அல்ல, இன்னும் எழும்பும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? கழுகுகளைப் போல செட்டைகளை அடிச்சு எழும்புறதுக்கு விரும்புறீங்களா? கர்த்தருக்கு காத்திருங்கள் பிரியமானவர்களே. ஒரு மனுஷனுக்கு காத்திருந்தால் நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோம். உங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் காத்திருந்தால் நிச்சயமாக வெட்கத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். அவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலனை கொடுக்கிறார். 2வதாக, அவர்களுக்கு கழுகின் செட்டையை கொடுக்கிறார். கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்பக்கூடியதான ஒரு தன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். இருக்கிற இடத்திலே இருக்க மாட்டோம். நம்முடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். வளர்ந்து கொண்டே இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.